நான் கவிதா லட்சுமி, நோர்வேல இருக்கிறேன். இலங்கை தமிழ். 12 வயசுல நோர்வேக்கே போனது. இப்போ 30 இயர்ஸ் அங்க இருக்கிறேன். கலாசாதனா கலைக்கூடத்தோட நோக்கம் தமிழ் வழியாடல். அதாவது இது எங்க ஆரம்பிச்சதுன்னு சொன்னா, புலம்பெயர்ந்த நாடுகள்ல படிக்கிற தமிழ் குழந்தைகள் அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னு சொன்னா, பரதநாட்டியம் கத்துக்க வரும்போது சான்ஸ்கிரிட்ல தான் அவங்களுடைய நிறைய அறிமுறைகள் இருக்கு. அதோட பாடல்களும் திரும்ப திரும்ப ரிப்பீட்டபிளா ஒரே பாட்டு, ஒரே மாதிரியான நடனங்கள், கூடுதலாக மதம் சார்ந்து கடவுள் சார்ந்து மட்டும்தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு தமிழ் படிக்கிறதே ஒரு பெரிய விஷயம். அங்க ஒரு வீக்லி ஒரு நாள் போய் ஒரு தமிழ் ஸ்கூல்ல படிக்கிறது தான் அவங்களோட வழக்கம். அதுவும் அவங்களால கரெக்டா பண்ண முடியாத ஒரு தருணத்துல நம்ம சன்ஸ்கிரிட் டைம் என்ன செய்யறோம்னா, டான்ஸ் மூலமா இசை மூலமா அதை சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்படி நானும் அதே மாதிரி தான் ஒரு 10 வருஷம் படிச்சுனா. 10 வருஷத்துக்கு பிறகு எனக்கு என்ன தோணுச்சுதுன்னு சொன்னா, ஓகே, ஏன் நாம இது தமிழ் மூலமா சொல்லி கொடுக்க கூடாதுன்றது. ஏன்னா எங்களுடைய தமிழ்ல ஒரு நாட்டிய சாஸ்திரா மாதிரி ஒரு தொகுப்பு எங்கள்கிட்ட இல்லை. அபிநய தர்ப்பணமோ இல்ல நாட்டிய சாஸ்திரமோ போன்ற ஒரு தொகுப்பா இல்லாட்டிலும் எங்களுடைய இலக்கியங்கள்ல நடனம் சார்ந்தும் இசை சார்ந்தும் நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுல முக்கியமானது தொல்காப்பியம். தொல்காப்பியத்தை நாங்க வெறும் ஒரு இலக்கண நூலாவே பார்த்துட்டோம். ஒரு கிராமர் சார்ந்த நூல் அப்படின்னு சொல்லிதான் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனா தொல்காப்பியம் உண்மையா அப்படி இல்லை. அதுல எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம் இருக்கு. அது ஃபுல் அண்ட் ஃபுல்லி கிராமர். நீங்க பொருள் அதிகாரத்துக்குள்ள போனீங்கன்னா அது ஒரு மனிதனோட மனம் எப்படி இயங்குது அப்படின்றதுதான் தொல்காப்பியம். அதுல முக்கியமா ஒரு டான்ஸுக்கு தேவையான பகுதி எதுன்னு சொன்னா மெய்ப்பாட்டியல். மெய்ப்பாட்டியல் நாங்க டான்ஸ்ல பரதநாட்டியத்துல எப்பவுமே அறிமுறையில சொல்லி கொடுக்கும்போது நவரசம் சொல்லி கொடுப்போம். நவரசம்னா எல்லாருக்கும் உடனே விளங்கிடும். ஆனா மெய்ப்பாடு அப்படின்னா ஈஸியா விளங்காது. ஆனா நீங்க அதை ஆழமா படிச்சீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு நவரசத்துக்கும் மெய்ப்பாட்டுக்கும். அதுல பேசிக்கா நான் ஒரு சின்ன விஷயத்த மட்டும் சொல்றேன். நவரசம் போது 9 பாவம் இருக்குது அதுல. ஆனா தொல்காப்பியர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, பேசிக் 4 தான். அந்த மனித உணர்வுகள், மனம் வெளிப்படுத்துறது 4, அதனோட ஆப்போசிட் 4. அப்ப டோட்டலா 8, அடிப்படை 4, 8 வருது. அது எப்படி, ஏன் அந்த தொல்காப்பியர் அந்த 9வது தவிர்க்கிறாருன்னு சொன்னா, எங்களோட மனம் இல்ல எங்களோட மூளை மைண்ட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு சொன்னா, ஒரு விஷயத்தை இன்னொரு விஷயத்தோட ஒப்பிட்டு பார்த்து தான் நாங்க எதையுமே புரிஞ்சு கொள்றோம். இப்போ ஒரு இரவுன்றத புரிஞ்சு கொள்றதுக்கு உங்களுக்கு பகல் அப்படின்னு ஒண்ணு தேவைப்படுது. இப்ப ஒரு உண்மைன்றது உங்களுக்கு புரிஞ்சு கொள்றதுக்கு பொய்ன்னு ஒண்ணு தெரிஞ்சாதான் உங்களுக்கு. அப்படித்தான் எங்களோட மனம் எல்லாத்தையுமே கிரகிக்கும். எங்களோட உணர்வும் அப்படித்தான். அப்போ அதுல எப்படி வருதுன்னா, நகையே அழுகை, ஆப்போசிட். சிரிப்பு அழுகை. இழிவரல் மறுக்கை. இழிவரல்னா ஒரு விஷயத்தை வெறுக்கிறது, மறுக்கைனா வாவ் அப்படின்றது. அச்சம் பெருமிதம். அச்சம் பயம், பெருமிதம்னா ஒரு விஷயத்தை பெருமிதமா பார்க்கிறது. அப்புறம் கோபம் உவகை. இது ரெண்டும் வருது. வெகுளி அப்படின்னு சொல்லுவாரு கோபத்தை. வெகுளி உவகை பண்றது. இதுலயுமே அந்த பார்த்துட்டு போகும்போது அதுல மிஸ் ஆகுற ஒரு பாவம் எதுன்னு சொன்னா சாந்தம். அப்ப சாந்தம் அப்படின்னு சொல்லி ஒரு உணர்வு இல்லையானா அது உணர்வு நிலையாவே எங்களுடைய தமிழ் சிந்தனை மரபு எடுத்துக்கொள்ளவில்லை. அந்த மெய்ப்பாட்டியல நீங்க படிச்சு கொண்டு போனீங்கன்னா முதல் 8, பிறகு அகம் புறம் என்று சொல்லி 16, அப்புறம் அதையும் பிரிச்சு ஒவ்வொரு பாவத்துக்கும் 4 ஷேட்ஸ் கொடுத்து, அப்படி இனி இல்லைன்னா ஒரு சரியான டீப்பா இருக்கக்கூடிய நூல் தொல்காப்பியம், மெய்ப்பாட்டியல். அப்ப நாங்க நினைச்சோம் என்னன்னா, எதுக்காக நாங்க நவரசத்தை சொல்லிக் கொடுக்கணும். நாங்க மெய்ப்பாட்டியலை சொல்லிக் கொடுக்கும் போது பிள்ளைகளுக்கு என்ன ஆகுதுன்னு சொன்னா, மனித மனம் எப்படி ஃபங்க்ஷன் பண்றதுல இருந்து அடிப்படையில இருந்து அவங்க அதை படிச்சுட்டு போறாங்க. அதே மாதிரி சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்துல 2 பகுதி இருக்குது. இதுலயும் நாங்க ஒரு அரங்கேற்றம் பண்ணியிருக்கிறோம். அது எப்படின்னு சொன்னா, மாதவி ஆடிய 11 ஆடல் கடலாடு காதையில வருது. அரங்காடு காதையில ஒரு ஸ்டேஜ் எப்படி இருக்க வேண்டும், ஒவ்வொரு இசைக்கலைஞர்களும் சரி, குயில் இசைக்கலைஞர்கள், குழல் கலைஞர்கள், தன்னுமை கலைஞர்கள், அவர்களுடைய அந்த அமைதி
ஒரு லட்சணம் எப்படி இருக்கணும்ன்றதுல இருந்து எல்லாமே இருக்குது. அப்போ அது ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒரு அரங்கேற்றம் பண்ணோம். அது வந்து 11 ஆடு. அது சரி ஒரு நார்மலான ஒரு அரங்கேற்றம் மாதிரி இருக்காது, அதுல இருந்து மிகவுமே வேறுபட்டு இருக்குது. அதுல இருக்கக்கூடிய ஆழம் எப்படி இருக்குன்னு சொன்னா, ஒரு அரங்கேற்றத்துல நீங்க ஒரு சராசரி ஒரு அரங்கேற்றம் போய் பார்த்தீங்கன்னா மலர் வணக்கத்தோட ஆரம்பிக்கும், புஷ்பாஞ்சலின்னு சொல்லுவோம், அலாரிப்பு, ஜதீஸ்வரம், ஒவ்வொரு பாடல்கள் நமக்கு தெரிஞ்ச பாடல்கள், ஒரு கடவுள் சார்ந்து ஒரு பூஜனைக்குரிய பஜனைக்குரிய பாடல்களா தான் அரங்கேற்றங்கள் நடக்கும். ஆனா கடலாடு காதையில மாதவி ஆடக்கூடிய அந்த 11 ஆடல் அது வந்து எப்படி இருக்குன்னு சொன்னா, அவ முதல் வரும்போதே பாதி ஆணாவும் பாதி பெண்ணாகவும் அவளை அறிமுகப்படுத்தணும். கொடுக்கொட்டி அப்படின்னு சொல்லிடுற ஒரு நடனம். அந்த கொடுக்கொட்டியில வந்து பாதி சிவன் ஒரு ஆண் தன்மையும் பாதி பெண் தன்மையோடையும் வருவான். அடுத்தது அப்படியே படிப்படியா புரிஞ்சு கொண்டு போகும். அடுத்தது வந்து தனியா ஒரு வீரமான ஆண் பாண்டரங்கம், பிறகு ஒரு இளமை துடிப்போடு இருக்கக்கூடிய ஆண் அல்லியம் மல்லாடு, வீரம் சார்ந்துதான் வருது. அதுக்கு பிறகு அடுத்தபடியா எப்படி போகுதுன்னு சொன்னா பேடியாடல். பேடியாடல்னு ஒண்ணு நாங்க பரதநாட்டியத்திலேயே இப்ப இல்லை, நாங்க மறந்துட்டோம். ஒரு ஆண் திரிந்து பெண்மை கோலத்து, இல்லாட்டி பெண் திரிந்த ஆண்மை கோலத்து, அது ரெண்டையும் மிக்ஸ் ஆகி வருது. அடுத்தது கொற்றவை, கொற்றவையோடைய வீரம், வீரம் சார்ந்த ஒரு நடனம் வரும். அதுக்கு பிறகு கொற்றவை வந்து தனியாக கொற்றவை மட்டும் இல்லை, மரக்கால் ஆடல், இங்கே காலில் மரம் பூட்டி ஆடணும். அதே மாதிரி குடை கூத்து இருக்கு, குடை வச்சுட்டு ஆடுற கூத்து இருக்கு, அதே மாதிரி குடக்கூத்து இருக்கு. அப்போ அந்த பிள்ளைகளுக்கு ஒரு வெரைட்டி வகை வகையான நடனங்கள் கிடைக்குது. அதே மாதிரி அவங்களுடைய தன்மை, ஒரு ஆணும் பெண்ணுமா ஆடக்கூடிய தன்மை, ஒரு வீரமான ஆணாக ஆடக்கூடிய தன்மை, ஒரு துள்ளல் உடைய வீர இளைஞனாக ஆடக்கூடிய தன்மை. அது வந்து பாவை கூத்து, அதுல வந்து மிக அழகான எளிமையான ஒரு பெண் வடிவத்துல அந்த நடனம் வரும். இறுதியா வரப்போறது வந்து கடையம், ஒரு சாதாரண மக்கள்ல இருந்து ஒரு உழவர் நடனம், மக்கள் நிலையில இருந்து ஆடக்கூடிய ஒரு நடனம். அப்போ எங்கள்கிட்ட வந்து நிறைய மரபுகள், நிறைய சிந்தனை ஓட்டங்கள் எல்லாமே இருக்கு. நாங்க அதையெல்லாம் பார்க்காம நாங்க என்ன செய்யணும்னா, ஒரு ஒரு பிரிட்டிஷ் கொலோனிசமுக்கு பிறகு ஒரு ருக்மணி அருண்கள் அவர்களால அந்த புனிதப்படுத்தப்பட்ட நடனத்தை மட்டும்தான் அவங்க சான்ஸ்கிரிட்டையும் அதை உள்ள கொண்டு போய் எங்களுக்கு எப்படி கொடுத்தாங்களோ அதை அப்படியே அந்த புனிதம் கெட்டு போகக்கூடாது அப்படின்ற ரீதியில நாங்க அப்படியே எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். அதுல ஒரு சின்ன மாற்றம் கொண்டு வரணும்ன்றதான் எங்களுடைய கலாசாதனா நடனப்பள்ளியோட வேலை திட்டத்துல இருக்குது. அதே மாதிரி எங்கள்கிட்ட இந்த 2 நூல்கள் மட்டும் இல்லை, சிலப்பதிகாரம் தொல்காப்பியம் மட்டும் இல்லை, கூத்து நூல் இருக்கு. கூத்து நூல்ல வந்து நிறைய அறிமுறைகள் இருக்கு. அதே மாதிரி பஞ்சமரபு இருக்கு, நிறைய முத்திரை வடிவங்கள் இருக்குது. சங்க இலக்கிய நூல்கள்லயே வந்து நடனம் பற்றின பல குறிப்புகள் இருக்குது, கொஞ்சம் இல்லை நிறையவே இருக்குது. அப்போ அந்த குறிப்புகளை எல்லாம் எடுத்து, இப்போ உதாரணத்துக்கு தியான ஸ்லோகம் சொல்லி வந்த உடனே குட்டி பசங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க, ஆங்கிகம் புவனம் யஷ்ய அப்படின்னு சொல்லி. அது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு மஸ்ட் மாதிரி தான் இருக்குது. அதை நீங்க கத்துக்காம நீங்க அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியாது. அதுக்கு ஈடா என்ன இருக்குன்னா, என்னுடைய காரைக்கால் அம்மையாருடைய பாடல்கள் நிறையவே இருக்கு. அது சார்ந்து அது அப்படியே அந்த அர்த்தத்துடனே இருக்கக்கூடிய பாடல்களே நிறைய இருக்கு. அவனே இரு சுடர்த்தி ஆகாயமாவான், அவனே புவி புனல் காற்றாவான், அவனே யமான நாய் அப்படின்ற அந்த ஒரு பாடல் இருக்கு. அது நாங்க சொல்லி கொடுக்கலாம். அப்படியான விஷயங்களை பார்க்குறோம். அதே போல குரு பிரம்மா குரு விஷ்ணு அப்படின்ற பாடல்கள் தான் எப்பவுமே அரங்கேற்றத்துல ஒரு தொடங்கி இது பண்ணுவாங்க. எங்களோட திருமூலரோடதுன்னு பாடல்கள் இருக்கு. அப்படியான சங்க இலக்கியங்கள்ல இருந்தும் கூத்த நூல்ல இருந்தும் சிலப்பதிகாரத்துல இருந்தும் தொல்காப்பியங்கள்ல இருந்தும் எடுத்து நாங்க குழந்தைகளுக்கு என்னென்ன சொல்லிக் கொடுக்க முடியுமோ அதை நாங்க சொல்லிக் கொடுத்து கொண்டு வரோம். அதே போல இந்த சமஸ்கிருதத்துல இருக்கக்கூடிய முத்திரைகள், அந்த ஹஸ்தங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, அது எல்லாமே ஓரளவு தமிழ் படுத்தியும் சொல்லிக் கொடுக்குறோம். இதனால என்ன ஆகுதுன்னு சொன்னா, எங்களுடைய குழந்தைகளுக்கு தமிழ் சொல் நிறைய படிக்கிறாங்க. டான்ஸ் தமிழ் ஸ்கூலுக்கு போகாமலேயே நடனம் கற்பதன் மூலம் அவங்க ஒரு 1000-2000க்கு மேற்பட்ட சொற்களை அவங்களால படிச்சு கொள்ள முடியும். ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு 3000 சொல் தெரிஞ்சாலே அந்த மொழி ஓரளவு கதைக்கக்கூடிய ஒரு நபரா மாறுவாங்கன்றது ஆய்வு. அப்ப
அப்போ இந்த நடனத்தின் மூலம் நாங்க ஒரு 1000 2000 சொற்களை சொல்லி கொடுக்கும் போது அந்த மொழிக்குரிய அடிப்படையை எங்களால சில வருடங்களுக்குள்ளேயே சொல்லிக் கொடுக்க முடியும். அது மாதிரி இப்ப நம்ம சமஸ்கிருதம் வழி குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும் போது தனியா நடனம் மட்டும் இல்லாம நாங்க என்ன அவதானிச்சோம்னு சொன்னா, அந்த மனித ஒரு மானுடம் சார்ந்த பிரச்சனைகள் அங்க இருக்கு. பாத்திர லட்சணம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு அறிமுறை தியரி ஒன்று சொல்லி கொடுப்பாங்க பரதநாட்டியத்துல. அது எது பத்தி இருக்குன்னா, ஒரு பெண்ணுடைய தோற்றம் எப்படி இருக்கணும், வெளி தோற்றம் எப்படி இருக்கணும்ன்றது அது ஒரு 4th 5th கிரேட்லயே இங்க யூரோப்ல வேறு நாடுகள்ல அறிமுறையில இருக்கு. அது என்ன சொல்லுதுன்னா, மன்னர் முதல் 3 குலத்து தேத்தவள் அப்படின்னு சொல்லுது. அதான் முதலாவது வசனம். அதாவது நீங்க சூத்திரராக இருந்தா டான்ஸ் கத்துக்க முடியாதுன்றது. அது பசங்களுக்கு தெரியாது, அவங்க அப்படியே படிச்சுட்டு எழுதுறாங்க. கருப்பா இருக்கக்கூடாது, நெட்டியா இருக்கக்கூடாது, குட்டியா இருக்கக்கூடாது, குண்டா இருக்கக்கூடாது, கண் சின்னதா இருக்கக்கூடாது, கூணலா இருக்க, இப்படி நிறைய. அது இன்றைய சமூகத்துக்கு ஒத்து போகாத ஒரு விஷயமா நான் பாக்குறேன். அப்போ நாங்க ஓகே, அப்ப தமிழ்ல இதை பத்தி ஏதாவது இருக்கா, டான்சர்ஸ் எப்படி இருக்கணும் இருக்கான்னு பார்த்தா இருக்கு. சங்க இலக்கியங்கள் ஒரு டான்ஸ் விரலி அப்படின்னு சொல்லுது. அந்த விரலியுடைய லட்சணங்கள் எப்படி இருக்கு பார்த்தா, அவள் துணிவுள்ளவளாக இருக்க வேண்டும், மேடையில் துணிவுடன் மெய்ப்பாடுகளை சரியாக செய்பவளாக இருக்க வேண்டும். அப்படியான விளக்கத்தோட அழகான பாடல்கள் எங்களுடைய சங்க இலக்கியத்துல இருக்கு. அப்ப நாங்க என்ன யோசிக்கிறோம்னா, அப்பயே நாங்க இதை சொல்லிக் கொடுப்போம். என்னுடைய வகுப்புல கருப்பான ஒரு குழந்தையும் இருக்கும், நெட்டியான குழந்தையும் இருக்கும், நாங்க எல்லாருமே சூத்திரர்களாக இருக்கிறோம். அப்ப இதை ஒரு முரண்பாட்டோட எங்களுக்கு படிப்பிக்க வேண்டிய தேவையில இருந்து நாங்க கொஞ்சம் நகர்ந்து பிள்ளைகள் எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய அந்த அறிமுறைகளையும் டெஸ்ட் எல்லாத்தையுமே நாங்க நிறுத்திட்டு நாங்க ஃபோக்கஸ் ஆன் தமிழ் வழி ஆடலை எப்படி குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். இதான் ஒரு அடிப்படை. இப்போ ஒரு 5 வருஷமா இந்த தமிழ் வழி ஆடல் போய்கொண்டிருக்கு. எங்களுடைய அரங்கேற்றங்களும் சாதாரண ஒரு அரங்கேற்றங்கள் மாதிரி இல்லாம எப்பவுமே ஒரு தலைப்பு எடுத்து நாங்க ஒரு அரங்கேற்றங்கள் செய்வதுண்டு. அதுவும் ஒரு தமிழ் வழி ஆடலோட ஒரு பகுதியா இருக்குது. இப்போ வரைக்கும் ஆரம்பத்துல சிம்பிளா பாரதி தமிழ் செயல் ஆடல் அரங்கேற்றம் சொல்லி பாரதி பாடல்களை மட்டுமே வச்சு ஒரு ஃபுல் அரங்கேற்றம் செய்தோம். அதுக்கு பிறகு தமிழ் இலக்கியத்தில் பெண் அப்படின்னு சொல்லி தமிழ் இலக்கியத்தில் இருக்கக்கூடிய அங்கவை சங்கவையில இருந்து ஔவையில இருந்து ஈழமண்டல பள்ளின்னு சொல்லி ஒரு இலங்கை இலக்கியத்துல இருந்து இது கண்ணகி மாதவியோ ஆண்டாள் அப்படியான பெண்களை மட்டும் எடுத்து ஒரு அரங்கேற்றம் செய்தோம். இப்போ போன வருடம் செய்த அரங்கேற்றம் தீதும் நன்றும். அதுல இருந்துதான் ஒரே ஒரு 2 பாடல் நீங்க பாத்தீங்க. அதுல தீதும் நன்றும் அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக். எப்படின்னு சொன்னா, இந்த இலக்கியங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு நெகட்டிவான கேரக்டர்ஸ், கூனி, சகுனி, ஒரு விதத்துல ராவணன், வேற என்ன கேரக்டர்ஸ் பண்ணோம், சிகண்டி, இப்படியான ஒரு எதிர்மறை பாத்திரங்கள் எடுத்து அதுக்கு பின்னால இருக்கக்கூடிய உளவியல், அவங்களுடைய சைடு எப்படி இருக்கும், உண்மையிலேயே அவர்கள் கெட்டவர்கள் தானா அப்படின்ற கேள்விகளோட அவங்களுடைய நியாயத்தையும் பக்கத்தையும் முன் வச்சு ஒரு அரங்கேற்றம் செய்தது தான் தாடகை தீதும் நன்றும். நாங்க இங்க பிரசன்ட் பண்றது தாடகை. ஏன்னா எல்லாத்துக்குமே 2 சைடு இருக்கும் இல்லையா, அப்ப அந்த சைடை நாங்க எடுத்து வச்சோம். அந்த அரங்கேற்றம் நல்லா போச்சு. அதான் லாஸ்ட்ல அந்த கணியன் பூங்குன்றனாருடைய யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் தரவாரா, மற்றவங்களால எங்களுக்கு எந்த தீமையும் வராது நன்று, எல்லாம் நாம செய்யற வினை பயன். அது இல்லை, அப்படி இல்லை. அது யூனிவர்சல் ஆர்டர். இந்த உலகத்துல இப்படி ஒண்ணு நடந்தா அதுக்குரிய எதிர்வினை இப்படி இருக்கும், இப்படித்தான் இருக்கும்ன்றதை தான் அந்த பாடல் சொல்ல வருது. அப்ப அப்படியான விஷயங்களையும் சொல்லி கொடுத்து பிள்ளைகளுக்கு அரங்கேற்றம் செய்தது. இப்போ இந்த ஆகஸ்ட் 23 ஒரு அரங்கேற்றம் இருக்கு. அதுவும் தமிழ் வழி ஆடல். அது தொல்காப்பியம் சார்ந்து மெய்ப்பாடுகள் சார்ந்தே வருது.